என்னதான் தற்குறி தரதள கூட்டம் முட்டாள் கூட்டம் அப்படின்லாம் பல பேர் விமர்சித்தாலும் நேற்று திருநெல்வேலி தூத்துக்குடியில் நடந்த அந்த ரோட் ஷோ இருக்குல்ல, அது வந்து ரெக்கார்ட் பிரேக். அதை ஊடகங்கள் பெரிய அளவு காமிச்சாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் நேற்று பார்க்கும்போது அவ்வளோ பெரிய கூட்டத்தை அவங்க கவர் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அதற்கப்புறம் ட்விட்டரில் வந்த அந்த காணொலிகள்லாம் பார்த்து உள்ளபடியே மிரண்டு போயிட்டோன்னா, அவ்வளோ பெரிய கூட்டம், விஜயை பார்ப்பதற்காக இவ்வளோ பெரிய கூட்டம், இதெல்லாம் ஓட்டா மாறுமா? வெறும் பார்வையாளர்கள் தான் இவங்க, ஏதோ ரசிப்பதற்காக வர்றாங்க அப்படின்னு இப்போவும் எதிர்க்கட்சிகள் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட, அதில் ஒரு 60% வாக்காக மாறினா கூட திருநெல்வேலி கன்னியாகுமரி பகுதியில் விஜயினுடைய கட்சி அசைக்க முடியாத ஒரு கட்சியாக மாறுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த அரித்மெட்டிக் கணக்கெல்லாம் அடித்து நொறுக்குவோம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. உள்ளபடியே அதில் கொஞ்சம் நியாயமும் இருக்குது. அதில் வந்தவங்களில் எவ்வளவு நாடார்கள், எவ்வளவு தேவர்கள், எவ்வளவு வன்னியர்கள், எவ்வளவு முதலியார்கள், எவ்வளவு பிள்ளைமார்கள்னு கணக்கெடுக்க முடியுமா உங்களால்? அப்போ இந்த தொகுதியில் இந்த ஜாதியினர் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னெலாம் ஒரு கணக்கு சொல்கிறாங்கல்ல, அந்த கணக்கு எல்லாத்தையுமே நேற்று அடித்து தகர்த்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் விஜய் ஒரு அரைகுறை அரசியல் பண்ணும்போதே இவ்வளோ பெரிய கூட்டம் அவர் பின்னால் வருதுன்னா, அவர் ஒரு முழுமையான அரசியல் பண்ணால் இந்த கூட்டம் எவ்வளவு பெருகும் அப்படின்னு நான் நினச்சி பார்க்குறேன். உள்ளபடியே ஒரு மாற்றத்திற்கான ஒரு தேவை இப்போ இருக்கோங்கிற அளவுக்கு நமக்கு தோணுது. ஆக்சுவலாக விஜய் அந்த மாற்றத்தை ஃபில்லப் பண்ணுவாரா, அவரால் முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வேற ஒரு சப்ஜெக்டு. ஆனால் நான் மாற்றத்தை தருவேன்னு சொல்லி வரார்ல, அது இந்த பெரிய கூட்டம் நம்புகிற மாதிரி தான் இருக்குது. நேற்றைய அந்த கூட்டத்தினுடைய அளவெல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி அவர் போராடம்லாம் அப்படி தான் கூட்டம் வருது. அது அவரை பார்க்குறதுக்காக வர்ற கூட்டம்னு மட்டுமே நம்ம கடந்து போயிட முடியாது. நேற்று அவர் பேசும்போது சொல்கிறாரு, இது மாதிரி என்னை அடக்குவதற்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, இந்த SOP எல்லாம் போட்டாங்க, என் கூட இருந்தவங்களே எனக்கு எதிராக திருப்பி விட்டாங்க அப்படின்லாம் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. இந்த SOP விவகாரம் இருக்குது இல்லையா, அது அவர் மனசை ரொம்ப காயப்படுத்தியிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவருடைய பிரச்சாரமே கம்ப்ளீட்டாக முடக்கப்பட்டுடுச்சு. அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அவரால் பண்ண முடியல. இவ்வளோ பேர் தான் வரணும், இவ்வளோ நேரம் தான் நீங்கள் பண்ணணும், வெளியில் தலையை காட்டக்கூடாது, கையை வெளியில் நீட்டக்கூடாதுன்னு 1000 ரெஸ்ட்ரிக்ஷன் அவர் கொடுக்கும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் இந்த தீண்டாமைங்கிற எண்ணம் அவருக்கு வரும் இல்லையா? ஒரு விபத்து, அந்த விபத்து பிரதமர் மீட்டிங்லேயே நடந்திருக்கு, அப்போ அவரும் குற்றவாளி தானே அப்படின்லாம் கேள்வி கேட்பதற்கு அவருக்கு நிறைய அதிகாரம் இருக்குது. ஆனால் எங்கேயுமே அந்த கேள்வியை அவர் முன்வைக்கலை, நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் ஒருவரை நீங்கள் முழுக்க கட்டுகளாக விட்டு ஓடு, நானும் உன் கூட ஓடி வர்றேன் அப்படிங்கிறது தான் சரியான ஜனநாயகமாக இருக்க முடியும். பட் இங்கே அப்படி இல்லைங்கிறது ஒரு பக்கம். இந்த கூட்டம் ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லைங்கிறது இன்னொரு குற்றச்சாட்டாகவே இருக்குது. அதில் நிறைய உண்மைகளும் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, இது ஓட்டாக மாறுமாங்கிற கேள்வியில் இங்கே தொடர்ந்து எழுப்பிட்டே இருக்காங்க. அப்படி கேள்வி கேட்டவர்கள் கூட நேற்றுலேருந்து கொஞ்சம் அந்த கேள்வியை அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதற்கிடையில் அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். என்னென்னா, இதுவரைக்கும் எனக்கு விதிக்கப்பட்ட அந்த தடைகள் நீங்கிருச்சு, அதனால தான் இவ்வளோ பெரிய கூட்டத்தை என்னால் பார்க்க முடியுது, இவ்வளவு சுதந்திரமாக என்னால் பிரச்சாரம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. இது தேர்தல் ஆணையம் சில அதிகாரிகளை மாற்றிய பிறகு நடந்த அதிசயமாக அவர் நினைக்கிறாரு. உண்மையும் அதுதான் கூட. இன்றைக்கி பல முக்கியமான அதிகாரிகளை மாற்றிருக்காங்க. அவங்க கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்குறாங்க, காவல்துறை கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்கலாம் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் காவல்துறையினுடைய தலைகள்லாம் நம்ம அங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, அவ்வளோ பெரிய ஓப்பன் இடத்துல நீங்கள் பர்மிஷன் கொடுக்கும் பொழுது பாருங்கள், நேற்று வந்த கூட்டம் லட்சக்கணக்கில் திரண்டுட்டாங்க. எந்த அசம்பாவிதமும் பெருசாக இல்லை, ஒரு உயிர் சேதமோ ஒரு பெரிய காயமோ எங்கேயுமே இல்லை. அந்த கூட்டம் பாட்டு அந்த கள்ளழகர் திருவிழாவுக்கு வந்த கூட்டம் மாதிரி அப்படியே நகர்ந்து போயிட்டே இருந்தது. அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்போ குறுகலான இடத்தை கொடுக்கும் பொழுது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அப்போ அதை இது ரொம்ப பொதுவாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். விஜயை பிடித்தவர்களும் சரி, பிடிக்காதவர்களும் சரி, ஒரு பொதுவாக இந்த விஷயத்தை அணுகுவதை சரியாக இருக்கும். ஆனால் அப்படி நடக்குதுன்னா இல்லை. பல பேர் மொத்த குற்றச்சாட்டையுமே விஜய் மீது வைப்பதற்கு தான் விரும்புகிறாங்க. அதை தான் பொது வெளியிலேயும் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம விஜய் குறித்து சொல்கிற சில குறைகள்லாம் பார்த்துட்டு விஜய்கிட்டேருந்து பணம் வரல போல இருக்குது அப்படின்லாம் பல பேர் கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தவறை தவறுன்னும் சரியை சரின்னும் சொல்கிறதுக்கு தான் நாம் இருக்கோம். நேற்று நடந்தது, நேற்று அவர் பேசினது எல்லாமே ஓரளவுக்கு சரியாக இருந்துச்சு. முழுக்க முழுக்க அவர் அரசியல் கருத்துக்களை முன்வைக்கலைன்னா கூட
ஒரு கமர்ஷியல் படம் எப்படி இருக்கும், அதை வந்து மக்கள் எப்படி கைத்தட்டி ரசிப்பாங்க, அந்த இடத்தில் நாம் அறிவுரை சொல்லணுமா ஓட்டுக்களை வாங்கணுமா, இது 2 கணக்கு தான் அவருக்குள்ளே இருக்குது. ஓட்டுக்களை பெறுவது தான் முக்கியம். இந்த அறிவுரை, கருத்து, அரசியல் அதெல்லாம் தூக்கி அப்புறம் இன்னொரு முறை வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஓட்டுகளை பெறுவதற்கு என்னெல்லாம் இங்கே பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்வோம்னு நினச்சி தான் பல விஷயங்கள் செய்கிறாரு. அதில் ரொம்ப முக்கியமாக அந்த குழந்தையை தூக்கி அவர் தோளில் வச்சுக்கிட்டாரு பாருங்க, அது வந்து கிரேட். அதாவது மக்களுக்கும் அவருக்குமான கனெக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் வந்து ஒரு கண்ணாடி வேனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அப்படியே கையை காட்டிட்டு போகிறதுங்கிறது அரசியல் கிடையாது. மக்களோடு கை குலுக்குவது, மக்கள் கொடுப்பதை பெற்றுக்கொள்வது, துண்டு மாதிரி, அப்புறம் இந்த மாதிரி கொடிகள் அதெல்லாம் தூக்கி போடுறாங்க. அதெல்லாம் ஒருத்தர் வந்து ஐஸ்கிரீமே அதை ஒன்று தூக்கி போடுறாரு, அதை பிடிக்கிறாரு, அல்வாவை தூக்கி போடுறாரு, அதை பிடிக்கிறாரு, எதையுமே திங்கலை, நல்ல வேலை பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கொடுத்துட்றாரு. அது வந்து ஒரு பாதுகாப்பின் அடிப்படையில் இருக்கணும்னு நம்ம அடிக்கடி சொல்லியிருந்தோம். அது ரொம்ப சரியாக பண்ணிகிட்டு இருந்தார். அந்த குழந்தையை தூக்குனது ஒரு பெரிய ஹைலைட்டாக மாறிச்சு. ஏன் இதை வந்து நான் அடிக்கோடிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து படப்பிடிப்பில் இருக்கும் பொழுது அவரை பார்க்க போகிற ரசிகர்கள் குழந்தையோடு போகிறாங்கன்னு வைங்களேன், அந்த குழந்தைய அவர் தூக்க மாட்டார். ஒருவேளை மேக்கப் கலைஞ்சிரும்னு நினைக்கிறாரா, அல்லது வந்து அது என்ன காரணம்னு தெரியல, குழந்தைய பக்கத்தில் நிற்க வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து பாரு தவிர பெரும்பாலும் அதை தவிர்க்கிற வழக்கம் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அவர் அதெல்லாம் மாற்றிக்கிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான சைனாக தான் நான் பார்க்குறேன். அப்புறம் நேற்று வந்து இன்னொரு பெரிய பிரச்சனை ஒன்று நடந்துருச்சு. என்னென்னா, ரஜினி ஏர்போர்ட்டுக்கு வரும்பொழுது அவரிடம் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு சரியான பதிலே அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் தலைவர் வரும்பொழுது பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் கூட்டம் கூட்டமாக அவர் பின்னால் போகிறாங்க. ஒரு உயிர் பாதுகாப்பை பற்றி யோசிக்காமல் ஏறி விழுறாங்க. இதை பற்றியெல்லாம் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கும்போது அவர் சொல்கிறாரு, படிக்கிற நேரத்தில் படிப்பை மட்டுமே பாருங்கள், மற்ற எதுலேயுமே உங்கள் கவனத்தை செலுத்தாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது சரியாக இருந்தாலும் சொன்ன நேரம் தவறாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கருதுகிறேன். ஏன்னா விஜய் போகும்பொழுது இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, அதில் பெரும்பான்மையானவர்கள் கல்லூரி மாணவர்களாகவும் பள்ளி மாணவர்களாகவும் இருக்கும் பொழுது இப்படி ஒரு அட்வைஸ் அவர் பண்ணார்னா யாராலும் இதை ஏற்றுக்க முடியாது. ஆனால் நிஜம்ங்கிறது அதுதான். அந்த மாணவர்கள் வந்து படிக்கிற வயசில் படிக்கணுங்கிறது தான் சரியானது. ஆனால் சொன்ன நேரம் வந்து ரொம்ப தவறாக மாறிடுச்சு. நேற்று வந்து விஜய் ரசிகர்கள் அவரை வரிஞ்சு கட்டி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவர் நீண்ட காலமாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கார், இந்த போதை பழக்கத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டுருங்க, போதை நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்களோட சேரவே சேராதீங்க, முற்றிலும் அவங்கள ஒதுக்கிடுங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. அனுபவப்பட்டவர் சொல்கிறாரு. எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை அனுபவித்து அதனால் பெரும் துன்பங்களை அடைந்து உயிருக்கே ஆபத்தான நிலையில் அதுலேருந்து மீண்டு வெளியில் வர்றவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். ஏன்னா அனுபவித்து சொல்கிறாங்க. இவ்வளவு அனுபவமும் அவருக்கு இருக்குது. ஸோ அதனால தான் அவர் ஸ்மோக்கிங் பற்றி சொல்கிறாரு, ட்ரிங்க்ஸ் பற்றி சொல்கிறாரு, கவனமாக இருங்கன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி அது நமக்கு வேடிக்கையாக இருக்கும், ஆனால் அதுதான் சரிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதே நேரத்தில் நேற்று வந்து இப்படி ஒரு கேம்பெயின் நடக்கிற நேரத்தில் இந்த விஷயத்தை அவர் சொல்லாமல் இருந்திருந்தால் மரியாதையாக இருந்திருக்கும். அவருடைய அட்வைஸ் எல்லாமே வந்து இந்த ஆஃப்டர் எலெக்ஷன் வச்சுக்கிட்டாருன்னா ரொம்ப சரியாக இருக்கும். மற்றபடி நேற்றைய கேம்பெயினுக்கு பிறகு இன்று ஒரு கடலூரில் பிரச்சாரம் செய்கிறதா இருந்துச்சு. அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. உடனே சோஷியல் மீடியாவில் பல பேர் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் கூட இவன் வெயில் தாங்க மாட்டேங்கிறான் பாரு, திடீர்னு வந்து மறுநாள் கேன்சல் பண்ணிட்டான் பாரு அப்படின்லாம் அவன் ஏக வசனத்துக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளபடி அவர் கேன்சல் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. இன்றைக்கி பாண்டிச்சேரியில் எலெக்ஷன் நடக்குது. இவர் கடலூருக்கு போனார்னா கடலூர்லேருந்து பாண்டிச்சேரிங்கிறது ஒரு பெரிய தூரம் கிடையாது. பாண்டிச்சேரியில் இருக்கிற மொத்த கூட்டமும் கடலூரில் வந்து நிற்கும். அப்போ யார் அங்கே ஓட்டு போடுவா? தாவேக்கா அங்கே எலெக்ஷனில் நிற்கிது. ஓட்டு போடுறதை விட்டுட்டு அவன் மீட்டிங்காக வந்தான்னா இங்கே யார் ஓட்டு போடுவா? ஸோ அதை தான் மனசில் வச்சுட்டு அவர் அதை கேன்சல் பண்ணியிருக்கிறாரு. இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களில் எவ்வளோ தூரம் அவர் கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணலான்னு தான் இப்போது நினைக்கிறதா தகவல் வருது. காரணம் என்னென்னா, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன்னு அவர் நினைக்கிறாரு. அதனால் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போகலான்லாம் நினைத்ததாக சொல்லப்படுகிறது தான். ஏன்னா எதை நம்பியும் நம்மளால் சொல்ல முடியல. திடீர்னு அவர் வந்து கேன்சல் பண்ணிட்டு வீட்டில் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். இருக்கிற நாட்கள் ரொம்ப ரொம்ப குறைவானது. இந்த சர்வேங்கிற பேரில் இங்கே நடக்கிற காமெடிகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். நேற்று வந்த இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தா விஜய் வந்து 2வது இடத்துல இருக்கிறாரா, 2வது இடத்துக்கு வந்துட்டாரோ அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வருது. முதலிடத்தில் யார் இருக்காங்கன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பணம் வந்து ஓடும். ஸோ கட்டாயமாக அது ஒரு ரோலை பண்ணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது 3ஆம் இடத்திற்கு போக வேண்டிய அதிமுக 2ஆம் இடத்துலையே இருக்குங்கிற மாதிரிலாம் இவங்க சர்வேக்களில் சொல்லிகிட்டு இருக்காங்க.
அது உண்மையாக பொய்யான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். மே 4ஆம் தேதி தான் இதற்கான விடை தெரியும். இப்படி கும்பல் கும்பலாக கூட்டம் கூட்டமாக அணியணியாக திரண்டு வர்ற இந்த மக்கள் என்ன பண்ண காத்திருக்காங்கங்கிறத நம்ம மே 4ஆம் தேதி பார்ப்போம்.